Hi, this is TN Solo Rider Girl. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்ம எத்தனை சோலோ ரைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுக்க போகிறேன். இதை பற்றின இன்னும் டெப்த்தான டீட்டெயில்ஸ், லொக்கேஷன்ஸ், என்னென்ன ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் 12 டிஸ்ட்ரிக்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நார்த் சைடும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சோலோ ரைட் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 8, 2024 அன்றைக்கி நம்ம சென்னை டு பாண்டிச்சேரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ரைட். ஏன் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் பர்த்டே அப்படிங்கிறதுனால நம்ம தனியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு பிளானாக இருந்துச்சு. ஸோ நம்ம August 8, 2024 அன்றைக்கி போயிருந்தோம். டோட்டலாக வந்துட்டு 350 கிலோமீட்டர்ஸ் வந்தது. தென் அங்கே ரீச் ஆகிட்டு தென் அடுத்த நாள் தான் திரும்பி ரிட்டர்ன் வந்தோம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு. தென் செகண்ட் சோலோ ரைடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு திருத்தணி. அரவுண்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வந்தது எனக்கு. அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா January 1, 2025 அன்றைக்கி நான் போயிருந்தேன். பர் டேயில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் சேம் 150 கிலோமீட்டர்ஸ் தேர்ட் சோலோ ரைட் சென்னை டு காஞ்சிபுரம். அதுவும் வந்துட்டு பர் டேயில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஃபோர்த்து சோலோ ரைடு வந்துட்டு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை டு திருவண்ணாமலை. டோட்டலாக 380 கிலோமீட்டர்ஸ் February 1, 2025 அன்றைக்கி போயிருந்தேன். தென் ஃபிஃப்த்து சோலோ ரைட் இதுதான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அட்வென்ச்சராக வந்துட்டு நான் ஷேர் பண்ண ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு ரிஸ்கியான இதுவாக இருந்துச்சு. பர் டேயில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். டோட்டலாக 750 கிலோமீட்டர்ஸ் வந்தது. மார்னிங் 4 o'clock கிளம்பி நைட் ஆக்சுவலி 12 o'clock ஆயிடுச்சு. ரூட்டு மாறி கீறி நம்ம சோலோவாக ட்ரை பண்ணுறோன்னா இல்லை யார் கூடாது போகணுன்னாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரூட்டுக்கு போகிறோம், புதுசாக ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துல மிஸ் ஆகும், ரூட்டு தப்பாக போகிறது அந்த மாதிரி. ஸோ எனக்குமே அந்த பிரச்சனை வந்தது. ரூட்டு கெட்டு போயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இன்னும் டெப்த்தான டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். தனித்தனியாக லொக்கேஷனுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் இதுதான் என்னோடய 5th சோலோ ரைட். இது வந்துட்டு March 1 அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். தென் 6th சோலோ ரைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு விழுப்புரம். இது வந்துட்டு March 9 அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் 2025. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸ். அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கூட நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினது. ஸோ அகைன் நான் போகணும், ஏன்னா அவங்க என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ ஒன் டே போவோம் பிளான் பண்ணிவிட்டு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் இருந்து 300 கிலோமீட்டர்ஸ் வந்தது. தென் என்னோடய 7th சோலோ ரைடு நம்ம கொஞ்சம் எவ்வளோ நாள் தான் சேம் இந்த மதுராந்தகம், மேல்மருவத்தூர், திண்டிவனம் இந்த ரூட்லேயே போயிட்டுருக்கிறது. ஒன்று லெஃப்ட் கட் பண்ணுவோம், இல்லை திண்டிவனத்துலேருந்து ரைட் கட் பண்ணுவோம், இல்லைனா முதல்ல ஸ்ட்ரைட்டாக போவோம். இதே ரூட்டு தான் நம்ம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக நம்ம ஈஸ்ட் சைட் ட்ரை பண்ணோம். நம்ம வீட்டிலேருந்து தடா கிராஸ் பண்ணி போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்டர் கிராஸ் பண்ணது அதுதான். டோட்டலாக 150 கிலோமீட்டர்ஸ் வந்தது. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா March 15 அன்றைக்கி 2025 அன்றைக்கி கிளம்பியிருந்தேன். 150 கிலோமீட்டர்ஸ். தென் அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய 8th சோலோ ரைடு. இது வந்துட்டு சென்னை டு ட்ராங்கோபார். 15 அன்றைக்கி தடா இது பண்ணிவிட்டு தென் ட்ராங்கோபார், சென்னை டு ட்ராங்கோபார், தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷன் வந்துட்டு 16th March 2025 அன்றைக்கி பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பர் டேயில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 550 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. சேம் 6 o'clock கிளம்பி நைட் ஒரு 7 to 8 o'clock வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறமா சென்னை டு ஹைதராபாத். இதுதான் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஒரு அட்வென்ச்சர். டோட்டலாக வந்து 1355 கிலோமீட்டர்ஸ் வந்தது. போகிறதுக்கு மட்டுமே 677 கிலோமீட்டர்ஸ் வந்தது. ஸோ இதுதான் நம்மளோட 9th சோலோ ரைடு அட்வென்ச்சர். ஸோ இதுக்கு மேலே வர ஒவ்வொரு ரைட்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா விஸ்பாவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ரொம்ப லாங்காக ஒரு கேர்ள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்ததோ அதே ஒரு ஆச்சரியத்தோடு எனக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே அடுத்தடுத்த ரைட்ஸ் வந்துட்டு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு, அட்வென்ச்சர்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் ஷேர்